பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, விருத்த சேதனம் அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தேவன் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணப்படும் போது தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரம் அவர்களுக்கு வருகிறது. அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்க அவர்கள் விருத்த சேதனம் பெற்றவர்களாக, அவர்கள் அந்த விருத்த சேதனம் பெற்றவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் விருத்த சேதனம் பெற்றவர்களாக அழைக்கப்பட்டிருக்கபடியால் அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விருத்த சேதனம் பண்ணாதிருக்க வகை தேடாதிருப்பானாக. நீ விருத்த சேதனத்திற்காக அழைக்கப்பட்ட நீ விருத்த சேதனம் இல்லாதனா இருக்க வகை தேடாதனாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீ விருத்த சேதனத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கும் போது அந்த அழைப்பில் நிலைத்திரு. விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு அதை நீ நினைக்காதே. அதே போல் ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் உங்களுக்கு மிருதுவாக இருக்கும், லெவுகாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய பாரத்தை நாம் சுமந்து கொள்ளும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பாரத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பாரத்தை ஆண்டவரிடம் இறக்கி வைக்க வேண்டும். அப்போ அவருடைய பாரம் ரொம்ப லெவுகாக இருக்கும், அது ரொம்ப மிருதுவாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த லெவுகு மிருதுவங்கிறது. வேற உள்ள உபத்திரம், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள். ஆனால் எவ்வளோ உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் என்ன வந்தாலும் அதை தாங்குவதற்கு பலனையும் சத்துவத்தையும் தேவன் தருகிறார். அதோடு வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் வெளியிலிருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறதுல நமக்குள்ளே இருந்து அவர் நம்மளையே முழுவதுமாக பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாத இருக்க வகை தேடாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன அழைப்பில் அழைச்சிருக்கீங்களோ அதில் நிலைச்சிருங்க. அப்போ விருத்த சேதனம் இல்லாத இருக்கிறவன் விருத்த சேதனம் பண்ணாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கும்போது நீ அழைக்கப்பட்டிருக்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் ஒரிஜினலாக இஸ்ரவேலராக இருக்கவங்க விருத்த சேதனம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். அப்போ இந்த விருத்த சேதனம் பண்ணி தான் ஆண்டவரோட உடன்படிக்கையில் இருக்கணும் இல்லை. நம்ம ஆவிக்குரிய உடன்படிக்கை, ஆவிக்குரிய பிரமாணத்தில், நியாய பிரமாணம் அல்ல, நாம் ஆவிக்குரிய பிரமாணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பே பிரதானம் என்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவின் கனிகளாலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக, கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இந்த ஆவின் பிரமாணத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆவின் பிரமாணம் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக எங்கோ இருந்த காட்டு ஒளிவு மரமாகிய நம்மளை ஆண்டவர் எடுத்து நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் இல்லாமல் இருந்த புறஜாதி மார்க்கத்தில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்து அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஒரிஜினலாக இஸ்ரவேலர்கள், அவர்களோடு நம்மளை இணைத்து வைத்திருக்கிறார். அவர் முழுமையான அன்பை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, அப்படி இதில் என்ன காரியம் மெயினாக சொல்லணும்னா, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே காரியம். ஆமென், அல்லேலூயா. இதில் வேறு எதுவுமே நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணுமா,
இல்லை விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கணுமா, அது எது ஆண்டவருக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் கண்ணோக்கிறத விட தேவன் நமக்கு கற்பனைகள் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்தபடி நடக்கணும். ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். வார்த்தையாக தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே 33 வருடங்கள் நம்மண்டையிலே வாழ்ந்து காண்பித்திருக்க. அந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நாம் அவரை போலவே நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் சொன்ன செயல்பாடுகள், அவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையில் கொடுத்திருக்கிறார். அவர் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதே அவருக்கு பிரியமாய் நாம் நடப்பது. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை விட்டுட்டு விருத்த சேதனம் பண்ணணுமா, விருத்த சேதனம் பண்ணக்கூடாதா, விருத்த சேதனம் பண்ணாத இருக்கிறவங்க விருத்த சேதனம் பண்ணணுமா, இந்த ஒரு நோக்கத்தில் நம்முடைய மனங்களையும் செயல்களையும் கொண்டு போவதை நிறுத்திவிட்டு நாம் வசனத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போதே நாம் சுடர்விட்டு ஒளி பிரகாசிக்கிறவர்களாக, இருளில் இருக்கிற மக்கள் ஒளியின் இடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்க ஆண்டவர் நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுத்து வைக்கிறார். அப்போ நாம் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அப்போ கிறிஸ்துவை பார்க்கிற அவர்கள் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ள தான் இருக்கிறது. அப்போ நாம் சுடரொளிகளாக பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வார்த்தையாக மாற வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நாம் இணைந்திருக்கிறவர்களாக அதற்கு நாம் இணைந்திருக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால் முழுதுமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே இனி நானல்ல எனக்குள் கிறிஸ்துவே நீர் வாழ்கிறீர், அப்பா உம்முடைய வசனத்துக்கு என்னை முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழுதுமாக அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆதி அந்த மன்னரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம். வாழாக்காமல் தலைக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவரே, உடைய பாதபடி உண்மை நோக்கி பார்க்க முடியாது. நீர் கொடுத்த இந்த மேலான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசுகிறீர், இடைப்படுகிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கற்பனைகளை அப்பா கை கொண்டு நடப்பதே முக்கியமான காரியம் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திர கதவை எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, சத்தத்தை தாங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க அப்பா அடிமை எங்கள் ஒவ்வொருக்கு பலனை சத்தத்தை தந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக எங்களை உருவாக்கி உடைய சித்தம் உடைய திருமணம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் தேவையில்லாத எந்த காரியங்களும் எங்கள் கண்ணோக்கத்தை வைக்காதபடி ஆண்டவரே அப்பா தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ற வசனப்படி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே எப்போதும் நிலைத்திருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அநேகருக்கு நாங்கள் களி கொடுக்கிற பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்து உண்மை காணும்படியாக எங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற
ஆண்டவரே எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. ஆண்டவரே மீத முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.